ஓகே. வெயிலே ஃபுல்லா டவுன் முதுகு அடிங்க நமக்கு அப்புறமா அண்ணா தோல் இருக்குங்களா? மீன் ஏன்னா மீன் மேட்டுக்கு வந்து போச்சு. எங்க மேல வந்து போச்சு. அதனால தான் அங்க வெளியில போகிறது அழகா இருக்குல்ல. மீன் பஸ் மீன் எந்த மீன் கேட்குறீங்க? அதை போ இதை போ அதை போட்டு அழகா இருக்கும். ஒரு 60 சாப்பிட்டாலே காலைல சாப்பாடு சாப்பிட்டா காலைல சாப்பாடு. ஒரு ஸ்லைஸ் போட்டாலே ஒரு தோசை கல்லை விட பெருசா வருது. போடுவோம் கேட்டுங்கன்னா ரிஸ்க் எடுத்து ஒரு ஸ்லைஸ் போட்டுருப்பான். நாங்கள் இது வந்து இதோட போய் சின்ன மீன் நான் போடுவேன் ஸ்லைஸ். இது பீச்சுக்கு இன்னைக்குலாடா அதில் தேடி கண்டுபிடிச்சேன். பின்னாடி தான் அது வருது பாருங்க, மறைந்த புத்து சண்டை வீரர்கள். இவங்க ஃபோட்டோ வந்துச்சுன்னா அது உங்களுக்கு கட்டுங்க. நான் பாரா பேக்ரவுண்டு. ஆமாம், நான் பேக்ரவுண்டு அது வந்தால் உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் கவர் கொடுத்துருங்க. அதெல்லாம் பக்காவாக பண்ணிடுவார். மீனை மட்டும் நாங்கள் போட்டு தருவோம். எனக்கு மீன் இப்போ மீன் ஒரு கொண்டாயிட ஆகலை. அந்த முதுகில் அடிக்கிற வெயில் ஃபுல்லாக முன்னாடி காட்டுறேன். ஃபுல்லாகவே நான் நாளைக்கு இருந்து இப்போ புடவை இந்த எடுத்துகிட்டு வந்துடுறேன். புடவை தான் பெஸ்ட்டு. நீங்கள் அவங்க எல்லாத்துலேயும் அனுபவப்படுங்க. நமக்கு அந்த அனுபவமே கிடையாது ஆல்ரெடி. நீங்க தான் வெயிலில் வேலை செஞ்சீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுருப்பீங்க. நான் கொஞ்சம் கூட வேலை செஞ்சுருக்கேன். கம்மி பிள்ளைங்களாம் பண்ணிக்கிறீங்க. சைட்டு காட்டில் இருக்கும். சீப்பர் முத்தி வெயில் அடிக்கும். மீன் வந்து 4000 ரூபாய் இருக்குமா? 4000 ரூபாய். ரொம்ப சீப் பெஸ்ட்டு. காலையிலேயே இதை விட சின்ன மீன் 3500 ரூபாய் வேணும். இதை விட சின்ன மீன். ஐயோ மீன் எவ்வளவு பெருசா ஆகாதான். நீங்க டியூனோட ஃபாரின்ல ஓடுறாங்களா பாத்துருக்கீங்களா? சின்ன மீன் ஓடுறேன் பெரிய பெரிய டியூனா பார்த்துருப்பீங்க. 150 கிலோ 200 கிலோ டியூனா. அதெல்லாம் வேற லெவல் அமௌண்ட் ஆகும். அந்த மீன் இல்ல இது அது வந்து அந்த கடல்ல தான் கிடைக்காது. இல்ல சொல்லுவாங்க. அதோட மீட்டா சூப்பரா இருக்கும். மீட் வந்து எவ்வளவு சாஃப்ட்டா ஸ்டோரேஜ்ல வச்சு மீன் அப்படியே டோட்டலா மெல்ட் ஆக்கி தண்ணியில தான் போட மாட்டாங்க. நிற்கும் பார்த்துக்கலாம். அண்ணா பீஸ் ஓகேவா மேடம் பாருங்க. இது நீங்கள் ஷேர் பண்ணுறது அதனால தான் உங்களுக்கு இங்கே ஷேரிங் மட்டும் டைம் கிடைக்கும். அது கூட 6 பங்கு நீங்கள் காலையே போட முடியாது. அதனால நீங்கள் வெயிட் போட்டு பிடிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்க கொஞ்சம் நடவு வருது. கொஞ்சம் நடவு முன்னாடி டயர்டு குறையுது. ஒரு நிமிஷம் தெரியுமா உங்களுக்கு? வெயிட் பண்ணி டூனா கேரா மீன் சொல்லுவாங்க. கேரா மீன் சொல்லுவாங்க. இங்கே இங்கிலீஷில் டூனான்னு கேளுங்க. அதுதான் இங்கிலீஷில் டூனா. இருக்கிறதுலே அதிகமான புரோட்டீன் மீன் தான். பையனுக்கு வறுத்து கொடுத்தீங்கன்னா அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். பையனுக்கு வறுத்து கொடுத்தீங்க வச்சிங்களா, வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக கொடுத்துருந்தாங்க. எந்த பசங்களுக்கு வாரத்துக்கு 2 தடவை கொடுத்துருங்க கண்டிப்பாக. ஒன்றாகாது.
ஒரு ஒரு வைட்டமின் மாத்திர மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்களாம் இதுதான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால விலை அதிகம். அவங்களுக்கு 2 வெட்டினேன், அவங்க 2 சைஸ் வெட்டினேன். அது ஒரு கவரில் போடுங்க, கவரில் போடுங்க, பையன் வேண்டாம். ரெண்டு கவரில் 3 கவரில் போடுங்க, 2 கவரில் போடுங்க போதும். கொஞ்சம் கைடு இந்த வெயில் தான் டயர்ட் ஆகுது. இன்னும் 4 வருஷம் கூட முடியல என்னால. அது அவன் வந்து இவன் வந்தான் வெங்கடேஷ் பாவம். அவன் அப்படியே வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் மயக்காச்சு வந்துடுவான். அவன் உடம்புல ஆள்கால் சுத்தமா இல்லை. எது பேசி குத்து அனுப்பிச்சிட்டேன் போடா அப்படின்னு. ஓ அவரா? ஆமா. ஏன் தெரியுமா, அவன் வேலையை முடிச்சுட்டு வந்து கேட்பான். தெரியுது பார்க்கும்போது ஒரு குடியார ஒரு மனசு குடியாரம் தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நின்றுந்தா போல அவன் பார்த்தோன்னு இல்லை சுற்றுவான் பொழுது 1 மணி நேரம்ல பிக்ஸ் வந்துடுவான். ஒரு நாள் கூட சரக்கு பிக்ஸ் வந்துடும் அவனுக்கு. தெரியுமா? ஆல்கால் பற்றி தெரியும். ஆல்கால் 95% எனக்கு தெரியும். எல்லாத்தையும் விட்டுட்டு அதை கம்முனுறேன். எஃபர்ட் காமிக்கிறான்ல உனக்கும். எப்படி காட்டியும் நான் மட்டும் தனியாக அனுபவிச்சு தான் சொல்றேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் முடிஞ்சுதுண்ணா. என்னோட வீடியோ பார்த்து தெரியும் நீங்க. பிகின் வீடியோ பார்த்தலாம். 2 வீடியோ பார்த்துக்க மாட்டீங்க. அப்ப பிகின் நோட்ஸில் 1/2 மணி நேரம் வீடியோ ஓடிக்கணும். இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஃபோன் பண்ணி கூப்பிட போய் கேட்டுருக்காங்க. இவ்வளோ மட்டும் எப்படி நம்ம விடுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நல்லா ஒரு கணக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு அந்த ரொம்ப பசங்க கொஞ்சம் மனசில் நினச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லாராலையும் விட்டுற முடியாது ஈஸியாக. பாதி பேர் இங்கே இடத்துல இறந்து போகிற காரணமே அந்தானே. இங்கே இந்த இடத்துல இறந்து போடுறாங்க, முக்கால்வாசி பேர் இறந்துடுறாங்க இங்கே இதாகுங்க. என்ன காரணம்னா பட்டு பண்ண மத்தியா இவங்க மாதிரி வேலை இல்லைன்னா வேலை இருந்தால் போதும், வாயில் பணம் இருந்தால் போதும் குடிச்சிருக்கு. அதனால உடம்புக்கு ரொம்ப கெடுதலாகிடுச்சு. இந்த ஐட்டம் தனியாக இருக்குண்ணே. அதில் பிளாக் வராது, பிளாக் வராது, தனியாக எடுத்து வச்சுக்கேன். என்கிட்ட இதுல இந்த காதல மாட்டோம் பேனு காதல மாட்ட மாட்டாங்க இருக்கு. ஆல்ரெடி நானே என் பொண்ணு ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கணுமே இருக்குது. ஆடப்பா கரண்ட் இல்லைன்னா ஒரு சைடு என்ன பண்ணிட்டேன், கட்டிட்டு மேலே வச்சுட்டு கரண்ட் கீழே பார்த்தினேன். மூஞ்சி விட்டா போதா தலை அவர் வெட்டிட்டாரா? அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ஆயிடுச்சு. அதே கேட்குறீங்க, அது நினைக்கவே கூடாது. நீ அன்னி டயர்டாக எப்படி தலை மட்டுமா? அது தலை முள்ளு எல்லாமே அதே ஒரு 2 கிலோ மேலே வரும். தலை பிரிக்காதுல்ல அது. இந்த முள்ளு வெட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ணா இந்த சைடு போதும், இதுக்கு மட்டும் போதும். ஃபிங்கருக்கு போதுமா? அந்த பக்கம் அது இருக்கு, அதை எடுத்து தனியாக போடலாம். அதில் போடலாம்.